மகிழ்ச்சியோடும் வாஞ்சையோடும் தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற, தேவனை அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாம் மீண்டுமாக அந்த பாடத்திலே வருகிறோம். தேவனிடத்திலே நாம் அன்பு செலுத்துவதும், நாம் கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வதும், அன்பின் சுபாவங்களை தரித்துக் கொள்வதையும் பற்றியும், அன்பிலே ஒருவருக்கொருவர் இணக்கமாகவும் சாந்தமாகவும் ஒருவருக்கொருவர் அடிமையாக்கி நாம் சேவை செய்வதை மேன்மையாக கருத்தில் கொள்வதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் எல்லோருக்கும் அவர் எப்படி அடிமையாக்கினார், அது நமக்கு என்ன மாதிரியை தருகிறது, நாம் சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சகோதரிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்து வந்தோம். கடைசியிலே நாம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10-12 பலவீனருக்கு முன்பாக அவனை ஆதாயப்படுத்த, அவனுக்கு முன்பாக அடிமையாக்காமல் நடப்பதென்றால் எப்படி பாருங்க. அது பேசுவது நல்லா இருக்காது, ஆனால் அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அவனை பாவம் செய்ய துணிவு கொள்ள செய்வது எப்படி, அவனை கெட்டுப்போக செய்வது எப்படி, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைப்பது எப்படி. இன்னைக்கு அநேக மக்கள் இப்படி இருக்கிறாங்க. சில மக்கள் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அவங்க பலவீனமான சகோதரனுக்கு முன்னாக இப்படி தைரியமாக துணிகரமாக நடக்கிற பொழுது அவர்களை பாவம் செய்து அவர்கள் புறம்பாக்கி போட்டார்கள். பாருங்கள், அவர்கள் வெகு காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அது தவறான செய்கை. அதை நிறுத்தினால் தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவர்கள் அறிந்துதான் செய்கிறார்கள். பலவீனனை ஆதாயப்படுத்த யோசிக்காமல் பலவீனனை வீழ்த்துவதற்காக அவர்களுடைய செய்கை பலவீனனுக்கு முன்பாக மோசமானதாக இருக்கிறபடினாலே, துணிகரமாக இருக்கிறபடினாலே, கெட்டுப்போக செய்வதற்கு விரோதமாய் பாவம் செய்ய தூண்டுவிக்கிறபடியா இருக்கிறபடினாலே நான் அப்படி சொல்லுகிறேன். பாருங்கள், யாரா இருந்தாலும் அது தவறு, அது பாவம். அப்போ அதை நம்ம எப்படி, அதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நம்ம அடிமையாக்குவதற்கு பதிலாக அந்த சகோதரர்களை நாம் பாவம் செய்ய வைக்கவும் நாம் துணிகரம் கொள்கிறோம். பாருங்கள், அது என்னுடைய வேலை என்று நினைக்கிறோம். தேவனுடைய வேலை. தேவன் யுத்தம் செய்யும் போது நாம் எப்படி தாங்குவோம். சில நற்காரியங்கள் யோசபாத்தை போல காணப்படலாம், அதனால் தப்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தொடர் காரியமாக செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அங்கே தாக்கம் ஏற்படும். அப்போ அறிவுள்ளவனாகிய 8ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை 1 கொரிந்தியர் 8:10 நாம் படித்தோம். நாம் துணிகரமாக விக்கிரக கோயிலில் பந்திருந்தா அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும். அப்போ துணிவு கொள்ளுவதற்கு நான் ஒரு பாவம் செய்ய காரணமா ஒரு வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியும். செய்யலாமா? செய்யக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த அநேக சகோதரிகளுக்கு முன்பாக இப்படி ஒரு அறிவுள்ள ஒருவன் இந்த வேலையை செய்தால், அப்படி செய்யும் பொழுது அவருடைய மனதிலே என்ன நினைத்திருக்கிறார்? நிச்சயமாகவே அவருடைய துணிவை இன்னும் பாவம் செய்ய துணிவு கொள்ள செய்ய வேண்டும். காரணம், அவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான். ஒருவேளை அழித்தல், ஆனால் தேவனிடத்தில் தப்பிப்பது எப்படி? இப்போ பலவீனம் உள்ள ஒரு சகோதரன் நம்ம அறிவோடு நடக்கிற அந்த காரியத்தில் பாருங்க, தேவனுடைய பிரமாணம் அது அறிவு. ஆனால் கெட்டு போவதற்கு எதுவா நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அவனை கெடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா எங்கிட்ட எவ்வளவு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே பாருங்க, அந்த சிந்தையே நல்ல சிந்தையா முதலாவது அப்படின்னு நினைப்பதே. அப்போ சகோதரருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து 12ஆம் வசனத்தில் பலவீனம் அவனுடைய மனசாட்சியை புண்ணாக்கிட்டேன். இது பாவமா? பாவம் இல்லையா? கிறிஸ்துக்கு விரோதமான செய்கிற பாவ செயல். அந்த பாவத்திலிருந்து நான் தப்பிப்பு எப்படி? ஒரு இடத்துல 2 இடத்துல அநேக இடங்கள்ல இப்படி செய்து வந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரடியாகவும் பார்த்திருக்கேன். அப்படியானா இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்ய துணிவு கொள்ள வைக்கிற அந்த செயல் கிறிஸ்துவின் சிந்தையா? நிச்சயமாகவே இல்லை. அடிமையாக்கி இருக்கிறோமா? இல்லை. அடிமையாக்குவதற்கு பதிலாக அவங்களை துணிவு கொள்ள செய்யற, விரோதமா பாவம் செய்யற செயலை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம நேர்மை நினைக்கிறோம், நல்லா பேசுறோம். ஆனால் தேவன் கண்காணிச்சிட்டு இல்லையா? பாருங்க, ஒரு சாப்பாடே ஒரு சகோதரனுக்கு இடர்ல உண்டாக்கினா 1 கொரிந்தியர் 8:13
என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன்றார். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தில் இடர்கள் உண்டாக்கிட்டே இருந்தா ஒரு நாள் தேவன் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்னு கேட்கிறார். ஆகையினால அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம விலகி ஜீவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாம எல்லாவற்றையும் பேசுறோம், ஆனா எல்லாத்துலயும் அப்படி இல்லை. அப்ப தூசிப்பதற்கு காரணமா இருக்கும். அப்ப தூசிப்பதற்கு காரணமா இருக்காம அப்போஸ்தலனாகிய பவுலை போல வேலை செய்யணும். அப்ப குற்றம் இல்லாம இருக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நமக்காக இல்லை, தேவனுக்காக இருக்கணும். ஏன்னா அவங்க குற்றம் செய்ய நம்ம காரணமா இருக்கிறதுனால தேவன் நிச்சயமா அவங்களுடைய மனசாட்சியை புண்படுத்திட்டோம். ரோமர் 14:19-22 வரைக்கும் நம்மை மற்றவனுக்கு அடிமையாக்கி அவனுக்கு சேவை செய்வனுடைய நோக்கம் என்ன? ரோமர் 14:19 ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விரித்து உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தணும், அந்நியோன்னிய பக்தி விரித்து உண்டாக்கணும். ஆனால் நம்ம அதெல்லாம் பேசுகிறோம். பக்தி விரித்தை உண்டாக்கணும், சமாதானத்தை தேடணும், அன்போடு நடக்கணும், அடிமையை ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் செயல் எங்கே? செயல் வேறு வகையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த மாயக்காரர்களைப் போல நம்ம இருக்கிறோம் அல்லவா? 1 Corinthians 9:23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். இந்த எண்ணத்தோட நம்ம செய்கிற மக்களா இருக்கணும். ரோமர் 14:20 தேவனுடைய கிரியை நாம் அழித்து போட காரணமாக இருந்தபோது அவனுக்காக நான் என்ன செய்யாமல் இருந்திருக்கிறேன்? என்னை அடிமையாக்காமல் இருந்திருக்கிறேன். அவனை துணிவு கொள்ள செய்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் புண்படுத்தியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்ய தூண்டி வச்சிருக்கிறேன். ஆத்துமாக்களை இடரப்பண்ணவும் அழித்து போடவும் செய்திருக்கிறேன். ரோமர் 14:20 வாசிப்போம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. அழித்து போட முடியுமா? முடியுமே. இது பெரிய காரியமா? இல்லை இதுக்காக நான் மாத்தட்டணுமா? நான் அழிக்கிறேன் பாருங்கிறதுக்கு. போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போட முடியும் அவர் தானே சொல்றாரு. புண்படுத்த முடியுன்றாரு, பாவம் செய்ய வைக்க முடியும்ன்றாரு. இது ரொம்ப சுலபமான செயல். அதை நான் செய்வது பெரிய காலரை தூக்கிக்கிட்டு நிமித்தி நடக்கணுமா? நான் எவ்வளவு ஒரு அன்புள்ள மனுஷனா, தேவ மனுஷனா இருப்பேன் பாருங்க. பொல்லாப்பு செய்ய வைக்கிறது எவ்வளவு நேரம் செல்லும்? போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை நாம் அழித்து போட முடியும். எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதான். இடர்ல உண்டாக்க புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். இடர்ல உண்டாக்க முடியும், அழித்தும் போட முடியும், புண்படுத்தவும் முடியும், குற்ற தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்ய பண்ண வைக்கவும் முடியும் பாருங்க. அப்போ அதெல்லாம் கிறிஸ்துவுடைய சிந்தையாது. தேவனுடைய ஒரு மனுஷன் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சகோதரன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு வேலை செய்யும் போது என்னுடைய துணிகரத்தினாலே அந்த வேலையை பாழாக்க நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன் பாருங்க. அப்ப எல்லாரும் பார்க்கறாங்க, இவரே இப்படி செஞ்சார்னா நாம செஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. துணிவு கொள்ளுது இல்லையா? ரோமர் 14:21-22 ஒரு சகோதரன் இடறுவதற்கு ஏதுவானதை அவன் செய்யாமல் இருந்தால் அந்த சகோதரனுக்காக அவன் என்ன செய்கிறான்? மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரனுக்கு இடர்ல உண்டாக்குறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதுக்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். இது கிறிஸ்துவின் சிந்தையா? நிச்சயமாக. நாம் இந்த சிந்தையில் இருக்கிறோமா? இல்லையே. இல்லாதிருப்போமானால் நான் யாரா இருக்கிறேன்? பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். சொல்றாரு 14:22 உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். பாருங்க, நல்ல காரியத்திலேயே நம்ம குற்றவாளியாக்குவது எப்படி பாருங்க. அவனுக்கு விரோதமா நம்ம தைரியமா செய்கிற பொழுது, துணிகரமா செய்கிற பொழுது பாவம் செய்ய தூண்டி வைக்கிறோம். அதனாலே குற்றமாயிடும், குற்றவாளியாக இருப்போம். 1 கொரிந்தியர் 9:3-6 வரைக்கும் கொரிந்தியர்களுக்காக யாருக்கும் அடிமைப்படாதவராய் இருந்தும் இவர்களுக்கு எந்த விதத்தில் அடிமையாக்கினாரு பாருங்க. இங்க வெளிப்படையான கருத்து இருக்குதுங்க. எப்படி இவர் அடிமையாக்கினார்? 1 கொரிந்தியர் 3:4-5-6 என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது. யாரெல்லாம் அவரை நியாயம் விசாரிக்கிறாங்களோ அதுக்கு சொல்றாரு, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கே. ஏன் குடிக்கல? உங்களை கட்டி வைப்பதற்காக, உங்களை ஆதாயப்படுத்தப்படுவதற்காக. 5ஆம் வசனத்துல எங்களுக்கும்
இந்த கேபா மாதிரி ஒரு மனைவியை சகோதரியை கூட்டிட்டு கொண்டு திரிகை அதிகமாக இருக்க, அவங்கள திருமணம் பண்ண முடியும், அவங்களும் விவாகம் பண்ண முடியும். செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஏன் நான் செய்யல? உங்களை நான் ஆதாயப்படுத்துறதுக்காக, உங்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறேன். அல்லது கைத்தொழில் செய்யாது இருக்கிறதுக்கு எனக்கும் பர்ணபாக்கும் மாத்திரம் தான் அதிகாரம் இல்லை. நாங்கள் ஏன் செய்கிறோம் அப்படி? உங்களை நாங்கள் வருத்தப்படுத்தி உங்களை இடரில் உண்டாக்காதபடி நாங்கள் வேலை செய்து சாப்பிடுவதற்காக தான் அந்த வேலை செய்கிறோம். அந்த விஷயத்தில் நாங்கள் அடிமையாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. 1 Corinthiயர் 9:7-10 வரைக்கும் அவர் அந்த காட்சியை இன்னும் நெறிப்படுத்தி மேன்மையாக கொண்டு போறார் பாருங்க. இங்கே அவர் அடிமையாக்கிட்டார். அதனால தான் சொல்றாரு, அவங்ககிட்ட எந்த ஒரு பூமிக்குரிய தேவைகளுக்கு அவரே வேலை செஞ்சிட்டார் தவிர இவங்கள்ட்ட அவர் வாங்க அதிகாரம் இருந்தும் வாங்கல. தேவனுடைய வார்த்தையில் அந்த அதிகாரம் இருந்தும் அவர் செலுத்தாம இருக்காரு. ஆனா அதை அவங்க வேறு வகையா பயன்படுத்தி மற்றவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டாங்க. 1 Corinthiயர் 9:7-8-9-10 எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தை மேய்த்து பாலை சாப்பிடாதிருப்பான். எல்லாரும் சாப்பிட அதிகாரம் இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. இதை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இல்லையா? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது, மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. கேள்வி அடுத்து கேட்கிறாரு, இது மாட்டுக்கா சொன்னாரு? மாடுகளுக்காக கவலையா இருக்காரு? அவர் என்ன சொல்றாரு? போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காக கவலையா இருக்கிறாரோ? கேள்வி கேட்கிறார் 9:10. நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஏன் இதை சொல்றாரு? இவர் தான் உங்களுக்கு வாங்கல, இவரா வேலை செஞ்சுக்கிட்டாரு, அவருடைய வேலையை அவருடைய பாடுகளை அவரே பார்த்துக்கிட்டாரு. எதுக்கு சொல்றாரு? சத்தியம் சொல்லி ஆகணும், அவங்க இதை செய்ய கடமைப்பட்டவங்க என்று தெரிஞ்சிருக்கணும். 12ஆம் வசனம். இந்த கொரிந்தியரிடத்துல தேவனுடைய அதிகார விதிமுறைப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை ஆதாயப்படுத்த அடிமையாக்கினாரா? தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? அடிமையாக்காமல் தேவனுடைய அதிகாரத்தை செலுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? வாசிப்போம் பாருங்க. மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. இந்த கொரிந்தியரிடத்துல தேவனுடைய அதிகாரம், அந்த விதிமுறைப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் செலுத்த அதிகாரம் இருந்தும் அவங்கள்ட்ட என்ன செய்ய ஒரு அடிமையாக்கினார். என்ன அடிமையாக்கினாரு? எல்லா பாடுபட்டு அவங்கள்ட்ட வாங்கல. வாங்க அதிகாரம் இருக்கா? இருக்கிறது. அவர் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கா? கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் பாவமா? பாவம். ஆனாலும் அவர் அந்த அதிகாரத்தை செலுத்தியிருந்தால் பாடுபட மாட்டார், செலுத்தாமல் பாடுபடுகிறார் பாருங்க. அப்படி இருந்தும் 15ஆம் வசனத்துல 9:15 ஒன்றை நான் அனுபவிக்கலைன்னு சொல்றார். இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று நான் எழுதுகிறதும் இல்லை. எனக்கு மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கலாம், சாகிறது எனக்கு நலமா இருக்கின்றாரு. ஆனா அதெல்லாம் ஏன் சொல்றாரு? தேவனுடைய அதிகாரத்தின் உண்மை நிலை என்ன என்று அவங்க அறிஞ்சிருக்கணும். வாங்குறதும் வாங்காததும் அவருடைய விருப்பம். ஆனா இதை கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு பாவம். ஆனாலும் அந்த வேலையை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் அதை செய்யவில்லை. இது கடைசியில் வரும்போது சொல்றாரு, நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், நான் குற்றம் செஞ்சிட்டேன் அப்படின்றார். 1 Corinthiயர் 9:13-14 ஆனால் தேவனுடைய அதிகாரத்தின் உண்மை நிலை என்னவென்று உங்களுக்கு அறியத்தர விரும்புகிறாரா? 13-14 ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்கு உண்டென்றும் அறியீர்களாம். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்தபடியே அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷனாலே பிழைப்பு உண்டாகணும். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கார். இது யோசனையா, ஆலோசனையா, கட்டளையா? கட்டளை. கட்டளை நிறைவேற்றணுமா? நிறைவேற்றாம இருக்கலாமா? நிறைவேற்றணும். ஆனா அது அவர் வாங்காம இருந்தது குற்றமா? அவரே ஒரு நேரத்தில் சொல்றாரு, படிப்போம் பின்னாடி பாருங்க. அவங்களை செலுத்துறவங்களை அவர் செலுத்த விடாம தடை உண்டாகும் என்று அறிந்து அதை அப்படியே விட்டுட்டார். சரி, நம்ம அவரை குற்றம் சொல்லல, அவங்கள
அவங்கள்ட்ட யாதொரு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு யாதொரு தடை உண்டாகக்கூடாது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் செலுத்தலைன்னு சொல்றார். நாம் அந்த அதிகாரத்தை செலுத்த இருக்கா இல்லையா? அதை அப்படி செலுத்தாம பாடுபட்டோம்னா நம்ம அடிமையாக்குனாரா இல்லையா? அவர் இங்கே வெளிப்படையான கருத்து, அவர் இதுக்கு அடிமையாக்கியிருக்காரு. அவங்க கொடுக்காவிட்டாலும் அதை குறித்து அதிகமாய் அழுத்தம் கொடுக்காமல், அவர் அதை குறித்து அதிகமாய் சொல்லாமல், அவங்கள்ட்ட அதிகமாக அதை கேட்காம அவர் எல்லா பாடுபட்டு வேலை செஞ்சு பழிச்சிருக்காரு. ஆனால் விதிமுறை என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 11:7-9 ஆனாலும் கொரிந்தியரிடத்தில் ஊழியம் செய்ய யாரை கொள்ளையிட்டாரு? அது என்னவென்று சொல்றாரு? அதை செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்றாருங்க? நீங்க 11:7 2 கொரிந்தியர், நீங்கள் உயர்த்தப்படும்படி பாருங்க, நீ உங்களை உயர்வுக்கு கொண்டு வருவதற்காக நீங்க நீ தூசிக்கிறீங்க, கனவீனப்படுத்துறீங்க, எங்களை குப்பை மாதிரி என்றீங்க. ஆனாலும் நீங்க யாருக்கோ உங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு கொடுக்கல. ஆனாலும் நீங்கள் உயரே வர வேண்டும் என்பதற்காக என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினால் குற்றம் செய்தேனோ கேட்கிறார். அப்போ இதை அவர் செஞ்ச வேலையானது நலமானதாக எண்ணியிருந்தாலும் இதை அவங்க புரிந்து கொள்ளாதனால குற்றம் செய்தனோ என்று கேட்கிறாரு. 2 கொரிந்தியர் 11:8-9 கொரிந்தியரிடத்திலே ஊழியம் செய்வதற்கு அவருக்கு வேண்டியவைகளை எங்கிருந்து பெற்றார்? எதற்காக அப்படி தாழ்த்தி அடிமையாக்கினார்? 11:8-9 உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். அது கூலி என்று சொல்லலாம், தேவைகள் சந்திக்கப்படுது என்று சொல்லலாம், அவருடைய தேவைகள் அவருடைய மாம்ச தேவைகள் சந்திக்கப்படுவது என்று சொல்லலாம், ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவது சொல்லலாம். அவங்கள அவர் கொள்ளையிட்டார். யாரு கொடுத்துருக்கணும்? கொரிந்தியர்கள் கொடுத்துருக்கணும். அப்ப யார்கிட்ட அடிமையா வேலை செஞ்சிருக்காரு? கொரிந்தியர்கிட்ட. என்ன செஞ்சாரு? வாங்கியிருக்கணும். என்ன செய்யல? வாங்கல. அப்ப இவங்கிட்ட ஊழியம் செய்வதற்காக மற்ற சபைகளிலிருந்து அவரு தன்னுடைய தேவைகளுக்காக பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்களிடத்தில் அடிமையாக்காமல் கர்த்தரின் அதிகாரத்தில் செலுத்தினால் என்ன நடந்திருக்கும்? 2 கொரிந்தியர் 11:9 நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போது ஒருவனையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடி ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். அவங்க வளர்ற வரைக்கும் இவர் அப்படிதான் வருத்தப்படுத்தாம தான் இருக்கணும். அப்போ அது வரைக்கும் தன்னை உங்கள்கிட்ட அடிமையாக தான் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மக்கெதோனியார் நல்லா வளர்ந்துருக்காங்க. அவங்க இவங்க குறைவுக்காக தேவைகளுக்காக சந்திக்கிற மக்களாக இருந்திருக்கிறாங்க. பாரமாயிராதபடி இவங்ககிட்ட ஜாக்கிரதையாகவே இருந்திருக்காரு. பாருங்கிட்ட இவங்ககிட்ட நல்ல பேர் எடுப்பதற்காகவா? இல்லை, அந்த மக்களை உயர்த்துவதற்காக. 1 கொரிந்தியர் 10:23-24 பிறரை குறித்து நம்முடைய நோக்கம் எதை சார்ந்ததாய் இருக்க கடவுது? 10:23-24 1 கொரிந்தியர் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. முடியும், ஆனா செய்யக்கூடாது, கெடுத்துரும். ஒவ்வொருவனும் சுய பிரயோஜனத்தை தேடாம பிறனுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன். அப்ப நான் வெகு காலமாக பார்த்த இந்த செயலெல்லாம் சுய பிரயோஜனத்தை தான் தேடிக்கொண்டிருந்த மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். பாருங்க, மற்றவனுடைய பிரயோஜனத்தை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம வளரணும். பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை தவறுகளை செஞ்சுட்டு நம்ம எப்படி நம்ம தாழ்த்தி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அல்லவா? அவங்கள்ட்ட அடிமையாக சேவை செய்யணும் அல்லவா? அப்போ நம்ம செய்யறதை கொஞ்சம் செஞ்ச உடனே மெச்சிக்கிறோம் இல்லையா? ஏன் நம்ம அதிகமாக வளரக்கூடாது? நிச்சயமா வளர்ந்து வரும்போது அப்படி செய்வோம். கர்த்தர் அதுக்காக ஆசீர்வதிப்பாரு. 1 கொரிந்தியர் 10:28-29 என்னுடைய சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியில் குற்றமாய் எண்ணப்படுவது எப்போது? 10:28-29 ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தம் மனசாட்சி நிமித்தம் புசியாதிருங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ ஒருத்தர் சாப்பிடுறாரு, ஒருத்தர் சொல்றாரு இது விக்கிரகங்களுக்கு படைச்சதுன்னு சொல்றாரு. உடனே என்ன செய்யணும்? உடனே விட்டுணும். நடிக்கிறாரா? இல்ல, அப்படி அறிவித்தவனின் நிமித்தம். அப்போ ஒரு பலவீனப்படுகிற மனுஷனுக்கு முன்னாக நம்ம எவ்வளவு துணிகரமான வேலைகளை பணியாற்றி இருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் அறிவித்தவன் நிமித்தமே புசியாதிருங்கன்னு சொல்றாரு.
இது தேவனுடைய சிந்தையா? இது கிறிஸ்துவின் சிந்தையா? நாம நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தையா? எது கிறிஸ்துவின் சிந்தை? அப்போ இவ்வளவு பெரிய மோசமான செயலை மக்கள் பார்த்துருக்காங்களே, அது என்னது? என்ன யோசிப்பாங்க பாருங்க. அப்போ நாமும் 29ஆம் வசனத்துல உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லல, மற்றவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என்னுடைய சுயாதீனம், என்னுடைய விடுதலை மற்றவனுடைய மனசாட்சியினாலே குற்றமா எண்ணப்பட வேண்டியது என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அவனை ஆதாயப்படுத்த நான் பாடுபட வேணாமா? 1 கொரிந்தியர் 10:31 நாம் தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்வது என்ன செய்தா? 10:31 புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்றார். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:32 அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்கும் பிரியமாய் எப்படி நடந்தார்? பொய் சொல்லி, விக்கிரக ஆராதனை செய்து, விபசாரம் பண்ணி, திருடி, அவங்களுடைய பாவத்துக்கு உடன்பட்டு பிரியம் அடைந்தாரா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல. 1 கொரிந்தியர் 10:32 சொல்றாரு, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. எப்படி நடந்தாரு? 10:33 யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரில் அற்றவராய் இருப்பது எப்படி? அதைத்தான் நாம் மேலே உள்ள தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தோம். நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள். பாருங்க, நம்முடைய செயலை பார்த்து எத்தனை பேர் இடரல் ஆகாம வந்திருக்காங்க? நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம இடரல் பண்ணோம்னா, துணிகரவங்களை செய்யணும்னா, அந்த பாவத்தை நம்ம எப்படி மீட்போம்? இன்னொன்று நம்ம சற்று கூடுதலாக பார்ப்போம். இந்த அடிமையாக்குவதும் இடர்கள் உண்டாக்காமல் இருக்கிறது குறித்து இன்னும் வரும் பாடங்களிலே நாம் சற்று பார்த்து அதை முடித்து விடலாம். அப்பொழுது இன்னும் நமக்கு அது மேன்மையாக இருக்கும். இன்னும் ஒரு பகுதியை குறித்து நாம் பேசுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான பரிசுத்த பிதாவே, தேவனுடைய தாசர்கள் என்று எண்ணப்படுகிற நாங்கள், பரிசுத்தவான்கள் என்று எண்ணப்படுகிற நாங்கள், மற்றவர்களை அறிந்தே துணிகரை செய்யத்தக்கதாக எத்தனை சபைகளை பாழாக்கி இருக்கிறோம், எத்தனை சபை ஆத்துமாக்களை மோசப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை மக்களை பாவம் செய்ய துணிகர செய்திருக்கிறோம். எங்களுடைய அந்த துணிகரமான செயலினாலே அநேகரை பாவத்திற்குள்ளாக்க செய்தோம் என்றால் அந்த பாவத்திலிருந்து நாங்கள் தப்பிப்பது எப்படி? தேவன் எங்களை நியாயம் தீர்ப்பார் நிச்சயமாகவே. நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து எந்த ஒரு சகோதரனுக்கும் இடர்கள் உண்டாக்காமலும், துணிகர செய்யாமலும், குற்றம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்ய தூண்டுவிக்காமலும் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.